Happy morning, my dear students. Welcome to Social Science class. History lesson 3, term 1, class 7. Emergency of new kingdoms in South India. Later Cholas and Pandyas. தென்னிந்தியாவில் புதிய அரசுகளின் தோற்றம், பிற்கால சோழர்கள் மற்றும் பாண்டியர்கள். Today we are going to learn the important topics about the later Cholas of irrigation. நீர்ப்பாசன முறைகளை பற்றி பிற்கால சோழர்கள் எப்படி பயன்படுத்திட்டு இருந்தாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். Cholas gave importance to irrigation. சோழர்கள் நீர்ப்பாசனத்திற்கு முக்கியத்துவம் வழங்கினார்கள். The 16-mile long embankment built by Rajendra Chola. 16-mile long embankment built by Rajendra Chola in Gangaikonda Cholapuram is an illustrious example. கங்கைகொண்ட சோழபுரத்தில் முதலாம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்டது 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை என்கிற தடுப்பணையை இவர் கட்டி முடித்தார். இட் இஸ் த ஃபேமஸ், இது ரொம்ப புகழ்வாய்ந்த ஒரு அணையாக கருதப்பட்டது. And then Vatti Vaikal, a criss-cross channel, is a traditional type of harnessing rainwater in the Kaveri Delta. Vatti is a drainage channel and a Vaikal is the supply channel. ஸோ குறிப்பாக காவேரியின் கழிமுக பகுதி அப்படின்னு சொல்லுவோம். காவேரி நீர் கடலில் சேர்கிடையிறத கழிமுக பகுதின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே பாருங்கள், குறுக்கும் நெடுக்குமாக மரபு சார்ந்த முறையில் நீரினை திசை மாற்றி விடுவதற்காக அந்த வாட்டரை டைவர்ட் பண்ணி நல்ல வாய்க்கால்களில் பயன்படுத்தி தேவைப்படும் நீரை கொண்டு வந்து அதை பயன்படுத்தி நீர்ப்பாசன வசதியை மேம்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குறிப்பாக வட்டி இஸ் எ ட்ரைனேஜ் சேனல். இந்த வட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னால் குறிப்பாக ட்ரைனேஜ் வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். வாய்க்கால் இஸ் எ சப்ளை சேனல். வாய்க்கால் என்பது ஊர் வாய்க்கால், நாடு வாய்க்கால் அப்படின்னு பலவிதமான வாய்க்கால்களை பிரிச்சுருந்தாங்க. நன்னீரை தனியாக பிரித்து நீர்ப்பாசன வசதிக்கு பயன்படுத்துதல். த காமன்லி ஓன் வில்லேஜ் சேனல் வாஸ் கால்டு ஊர் வாய்க்கால். அதுவும் குறிப்பாக காமனாக பொதுவாக சொல்கிறது ஓன் வில்லேஜ், சொந்தமாக நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராம மக்களுக்கு வாய்க்கால்களை பிரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இட் இஸ் கால்டு ஊர் வாய்க்கால். இது ஊர் வாய்க்கால் என்று அழைக்கப்பட்டது. த நாடு வாய்க்கால், தேர் அட்மினிஸ்ட்ரேஷன் டிவைடட் நாடு. த நாடு லெவல் வாய்க்கால் இஸ் ரெஃபர் டு ஆஸ் த நாடு வாய்க்கால். நாடளவில் தனியாக இருக்கக்கூடிய வாய்க்கால்களை இது நாடு வாய்க்கால், அதாவது ஊர் வாய்க்கால், நாடு வாய்க்கால் என்று அவர்கள் தனித்தனியாக பிரித்திருந்தார்கள். அண்ட் தென் த டர்ன் சிஸ்டம் வாஸ் இன் ப்ராக்டிஸ் இன் டிஸ்ட்ரிபியூட்டிங் த வாட்டர். அந்த நாடு நிர்வாக பிரிவினை தனித்தனியாக பிரிச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். த டர்ன் சிஸ்டம் வாஸ் ப்ராக்டிஸ் இன் டிஸ்ட்ரிபியூட்டிங் வாட்டர். திருப்பு முனைகள், பல திருப்பு முனைகளாக இருந்த அந்த வாய்க்கால்களை பயன்படுத்தி குறிப்பாக தண்ணீரை திருப்பி விடக்கூடிய பழக்கம் அவர்களுக்குள் இருந்தது. ரிலிஜியன், சமயம் அல்லது மதம், ஓகேவா? ஸோ வேறு என்ன அப்படி சொல்லணும்னா, சோலா ரூலர்ஸ் வேர் அட்ரண்ட் சைவிட்ஸ். இந்த சோழர்கள் சைவத்தின் மீது மிகுதியான பற்று கொண்டவர்களாக இருந்தாங்க. ஸோ அந்த பற்று கொண்டவர்களாக இருந்ததுனால குறிப்பாக ஹமன்ஸ் and practice the deeds of Lord Shiva were composed by the Saivit saints, the Nayanmars. சிவபெருமானின் திருவிளையாடல்கள் சைவ அடியார்களாக இருக்கக்கூடிய அந்த நாயன்மார்கள் பாடல்கள் நிறைய இயற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டும் கிடையாது, நம்பியாண்டார் நம்பியால் காடிஃபைடுனா தொகுக்கப்பட்டது என்ன, which came to be known as the திருமுறை. நம்பியால் அவருடைய வாழ்க்கை வரலாறு முழுவதும் தொகுக்கப்பட்டது நம்ம திருமுறைகள் அப்படின்னு சொல்லுவோம். என்னது? திருமுறைகள். And then temples, கோவில்கள். The temples was famous and witnessed an extensive construction of temples. The Chola period, சோழர்களுடைய ஆட்சி காலம், witnessed an extensive construction of temples. பிரம்மாண்டமான கோவில்கள் சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. குறிப்பாக த டெம்பிள்ஸ் இன் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கோவில்கள்,
கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள், தாராசுரத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் ஆர் த ரெஸ்பிட்டரி ஆஃப் த ஆர்கிடெக்சர், ஸ்கல்ப்சர், பெயிண்டிங்ஸ் அண்ட் ஐனோகிராஃபி ஆஃப் த சோழா ஆர்ட். குறிப்பாக அவர்களுடைய கலைகளாக இருக்கக்கூடியது என்னென்ன, கட்டிடங்கள் கட்டுறது, ஆர்கிடெக்சர், அண்ட் தென் கட்டிடங்கள் கட்டுறது, சிற்பங்கள், ஸ்கல்ப்சர்ஸ்னால் சிற்பங்கள் செதுக்கிறது, பெயிண்டிங்ஸ் ஓவியங்கள், ஐக்கனோகிராஃபி சில செப்பு சிலைகள் உருவாக்குறது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சோழர்களுடைய முக்கியமான ஒரு திறனாக இருந்தது. டெம்பிள்ஸ் டியூரிங் த சோழா பீரியட் were not merely places of worship. அதாவது அந்த சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் கோவில்கள் வழிபாட்டிற்கான இடங்களாக மட்டும் கிடையாது, முக்கியமாக வழிபாட்டிற்கான இடங்கள் தான். ஸோ அது மட்டுமே அங்கே சிறப்பாக செயல்படலை. they were the largest landholders. அங்கே நிறைய நிலச்சுவான்தாரர்கள் இருந்தாங்க, நில சொந்தங்கள் இருந்தாங்க. அதுவும் குறிப்பாக டெம்பிள்ஸ் ப்ரமோட்டட் எஜுகேஷன். அந்த கோவில்கள் கல்வி நிலையங்களாக திகழ்ந்தது, கல்வி பக்தி கலைகளின் வடிவமாக இருந்தது. அண்ட் டெவோஷனல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் டான்ஸ், ஆர்ட் சச் அஸ் டான்ஸ், கலைகள்லாம் அங்கே மேம்பட்டது. குறிப்பாக நடனங்கள், இசைகள், டான்ஸ், ட்ராமா போன்ற நாடகங்கள்லாம் இங்கு வளர்க்கப்பட்டது. த ஸ்டாஃப் ஆஃப் த டெம்பிள்ஸ், அந்த கோவில்களில் இருந்த ஸ்டாஃப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அலுவலர்கள், இன்க்ளூடட் டெம்பிள் அஃபிஷியல்ஸ், டான்சிங் கேர்ள்ஸ், மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ், பிளேயர்ஸ் ஆஃப் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் த ப்ரிசிஸ்ட். அந்த கோவில்களில் இருக்கக்கூடிய கலைகளும் சேர்ந்து வளர்ந்தது. அதுவும் குறிப்பாக அங்கே நடனமாடக்கூடிய பெண்கள், இசைக்கலைஞர்கள் இருந்தாங்க, சிங்கர்ஸ் பாடகர்கள் இருந்தாங்க, இசைக்கருவிகளை மீட்டுவோர்கள் மியூசிஷியன்ஸ் இருந்தாங்க, அர்ச்சகர்ஸ் இருந்தாங்க, பிரிசிஸ்ட் அர்ச்சகர்கள் ஆகியோர்கள் அங்கே கோவில்களில் இருக்கக்கூடிய முக்கியமான சர்வெண்ட் அல்லது பணியாளர்களாக இருந்தவர்கள். Cholas as patrons of learning. Cholas as patrons of learning. சோழர்களின் கல்வி பணி எப்படி இருந்தது? Chola kings were great patrons of learning. சோழ அரசர்கள் கல்வி பணிகளுக்கு பெரும் ஆதரவை அளித்தார்கள். குறிப்பாக ராஜேந்திரா ஒன் எஸ்டாப்ளிஷ்ட் எ வேதிக் காலேஜ் அட் எண்ணாயிரம். அந்த முதலாம் ராஜேந்திரன் எண்ணாயிரம் மீன்ஸ் தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமம் எண்ணாயிரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த எண்ணாயிரத்தில் வேதிக் காலேஜ் வேத கல்லூரி விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வேத கல்லூரியை இந்த முதலாம் ராஜேந்திரன் நிறுவினார். அண்ட் தென் ஸோ அதில் there were 340 students learning the Vedas. 340 மாணவர்கள் வேதங்களை கற்றார்கள். கிராமர், அதுவும் குறிப்பாக இலக்கணங்கள் கற்றுத்தரப்பட்டது. உபநிடதங்கள் கற்றுத்தரப்பட்டது. அண்டர் 14 டீச்சர், கிட்டத்தட்ட அங்கே 14 ஆசிரியர்கள் வழிகாட்டுதலின்படி இவைகள் அனைத்தும் மாணவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது. This temples was later followed by his successors. இந்த கோவில்கள் அனைத்தும் அவருக்கு பின்வந்த ஆட்சியாளர்களாக அது அந்த பணியை அப்படியே உதாரணமாக கொண்டு இன்னும் பல்வேறு இடங்களில் கல்லூரியை ஸ்கூல்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அண்ட் as a result 2 more such colleges, அதே போன்று இன்னும் 2 கல்லூரியை நிறுவுகிறாங்க. had been founded at திருபுவனை நியர் பிரசன்டே புதுச்சேரி. இப்போ பிரசன்டே புதுச்சேரின்னு சொல்லக்கூடிய இடத்துல திருபுவனையிலே நிறுவுகிறாங்க. அண்ட் திருமுக்கூடல் பிரசன்டே செங்கல்பட்டு, திருமுக்கூடல் என்பது செங்கல்பட்டுலேயும் அந்த இன்ஸ்டியூஷன் நிறுவுகிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் இன் 1048, அதாவது 1048 and 1067 ரெஸ்பெக்டிவ்லி. 1048 பேரும் இந்த திருமுக்கூடலில் 1067 பேரும் படித்து கொண்டிருந்தார்கள். த கிரேட்டஸ்ட் ஆர் கிரேட் லிட்ரரி ஒர்க்ஸ், பெரிய புராணம் அண்டு கம்பராமாயணம் பிலாங் டு திஸ் பீரியட். குறிப்பாக இந்த சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் 2 முக்கியமான நூல்கள் அப்படின்னு சொன்னால் அது உன்னதமான இலக்கியங்கள், பெரிய புராணம் மற்றும் கம்பராமாயணம். பெரிய புராணம், கம்பராமாயணம் இது 2மே இந்த காலத்தை சார்ந்த நூல்கள். ட்ரேட், அடுத்தது வணிகம். There was flourishing trade during the Chola period. சோழர்களுடைய ஆட்சி காலத்தில் வணிகம் சிறப்பாக தழைத்து வங்கியது.
ட்ரேட் வாஸ் கேரிட் அவுட் பை 2 கைட் லைக் குரூப். அந்த ட்ரேடு வணிக முறை 2 பேர்கிட்ட 2 குழுக்கள் கிட்ட பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தது. ஒன்று 5 வண்ணத்தார் அண்டு மணி கிராமத்தார். 5 வண்ணத்தார் மணி கிராமத்தார்னு இந்த 2 குரூப்பு கிட்ட ஒப்படைச்சிருந்தார் அரசர். ஸோ அந்த 5 வண்ணத்தார் கம்ப்ரைசஸ் வெஸ்ட் ஏஷியன்ஸ். இந்த 5 வண்ணத்தார் என்பவர் யாரை பார்த்துக்கிட்டு இருந்தார்? வெஸ்ட் ஏஷியன்ஸ், மேற்கு ஆசியாவில் இருந்து வரக்கூடியவர்களை பார்த்துட்டு இருந்தாங்க. குறிப்பாக அரப்ஸ், ஜீவ்ஸ், கிறிஸ்டியன்ஸ் அண்டு முஸ்லிம்ஸ். They were maritime traders and settled on the ports of town. அதுவும் குறிப்பாக எப்படி சொல்லணும்னு சொன்னால், ஆல் அலாங் த வெஸ்ட் கோஸ்ட், அதாவது மேற்கு கடற்கரையில் இருந்து வந்த ட்ரேடர்கள் இங்கே செட்டில் ஆகிட்டு அவங்களுடைய துறைமுக நகரங்கள்லாம் ஏற்படுத்திக்கிட்டு பண்டைய காலம் தொட்டு இங்கு நாகரீக பண்பாட்டு முறைகளோடு ட்ரேடு கான்ட்ராக்ட் இருந்தது. இட் இஸ் said that மணி கிராமத்தார் were the traders engaged in inland trade. இந்த மணி கிராமத்தார் உள்நாட்டில் இருக்கக்கூடிய வியாபாரத்தை மேற்கொண்டனர். In due course of time, both groups merged under the banners of ஐநூற்றுவர் and திசை 1500. அந்த 2 குழுக்களும் அழிக்கப்பட்டது. அதன் பிறகு அது யாருடைய கட்டுப்பாட்டில் போகுதுன்னு சொன்னால், ஐநூற்றுவர் அண்ட் திசை 500 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 குரூப் கிட்ட போகுது. ஃபங்க்ஷனிங் த்ரூ த ஹெட் ஆஃப் கைடு இன் ஐவோலே அண்ட் கர்நாடகா. ஐநூற்றுவர், திசை 500 இவங்க ஃபங்க்ஷனிங் த்ரூ ஹெட் கைடு இன் ஐவோலே கர்நாடகா. கர்நாடகாவில் இருந்த ஒரு தலைமை நிர்வாகி, அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இது மீண்டும் சென்றது. அண்ட் தென் there were maritime traders and settled on the port towns along the west coast. It's said to be மணி கிராமத்தார் were traders engaged in inland trade. In due course of time, both groups were merged under the banner ஐநூற்றுவர், திசை 500, functioning through the head of guild in Haigalo, Karnataka. And then this ஐநூற்றுவர், இந்த ஐநூற்றுவர் guild operated the maritime trade covering South East Asia. அது குறிப்பாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். த்ரூ ஓவர்சீஸ் ட்ரேட் வித்தின் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ். தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு தான் வியாபாரத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னேன். குறிப்பாக எதெல்லாம் அவங்க இங்கே ஏற்றுமதி இறக்குமதியில் ஈடுபட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால், எலஃபண்ட் டஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். எலஃபண்ட் டஸ்க்னால் யானைகளுடைய தந்தங்கள். அண்ட் தென் காரல்ஸ், பவழங்கள். டிரான்ஸ்பேரண்ட் கிளாஸ். டிரான்ஸ்பேரண்ட் கிளாஸ்னால் ஒளி புகும், அப்புறம் ஒளி புகாத சில கண்ணாடிகள். அண்ட் தென் பெட்டல் நட்ஸ். பெட்டல் நட்ஸ் பாக்குகள்லாம் இருந்தது. கார்டமாம்ஸ் இருந்தது, ஏலம். அடுத்தது அபாக்கு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அபாக்கு கிளாஸ் கண்ணாடிகள் இருந்தது. காட்டன் ஸ்டஃப். காட்டன் ஸ்டஃப், பருத்தி இழைகள், பருத்தி துணிகள், இது எல்லாமே என்ன பண்ணியிருந்தோம், இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தோம். கலர்ட் வித்து சில்க் த்ரெட்டு. அதுக்கப்புறம் இந்த சில்க்கு பட்டு துணியால் கலர் பண்ணியிருக்கக்கூடிய அமைப்பு முறைகளில் காணப்பட்டது. வேர் இம்போர்ட்டட். அண்ட் தென் the item exported from here were sandalwood. எதெல்லாம் நம்ம ஏற்றுமதி பண்ணோம், சந்தனக்கட்டை, சாண்டல்வுட், எபானி, கருங்காலி கட்டை. அண்ட் காண்டிமெண்ட்ஸ். கருங்காலி கட்டை, அந்த சுவையூட்டக்கூடிய பொருட்கள். ப்ரீசியஸ் ஜெம்ஸ், விலை உயர்ந்த ஆபரண கற்கள். பெப்பர், மிளகு, ஆயில், எண்ணெய்கள். பேடி, நெல், தானியங்கள், கிரைன்ஸ், சால்ட், உப்பு போன்றவையும் நம்ம இங்கேருந்து என்ன பண்ணியிருந்தோம், ஏற்றுமதிகள் செய்யப்பட்டிருந்தது. Dear students, thank you for watching this video.